இதற்கிடையே இன்னைக்கு வெளியான முதல் ப்ரோமோ வீடியோல பார்வதியை மைக் பேட்டரியை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொன்னாரு. இதை தொடர்ந்து சொன்ன எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா எதுக்கு தான் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க கனியக்கா. அவ்வளோதான், பார்வதி ஃபுல் வால்யூம்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஆரம்பிக்க, இந்தா நாங்களும் வருவோம்ல சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு களத்தில் குதிச்சிட்டாங்க. இங்கே என்ன அவார்டாக கொடுக்குறாங்க, இப்படி நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களுமே பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க. வர வர ப்ரோமோ வீடியோக்களில் எல்லாமே வாட்டர்மெலனை ஓரம் கட்டிட்டு பார்வதி தான் காட்டுறாரு பிக் பாஸ். போகிற போக்கு பார்த்தா பார்வதி கடைசி வரைக்குமே இந்த வீட்டிலேயே தங்கிடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. இந்த நிலையில் பார்வதி மேலேயும் வேற மாதிரியான புகார் வர ஆரம்பிச்சிருக்குது. வாட்டர்மெலனுக்கு பார்வதி மேலே கண்ணு, ஆனால் பார்வதிக்கு கம்ருதீன் மேலே கண்ணு. அவங்க கம்ருதீனோட டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க. அடல்ட் கண்டென்ட் தான் பேசுகிறாங்க, ஆனால் அதையுமே ஒரு டைப்பாக பேசுகிறாங்க. இந்த சீசனில் ரெட் கார்டு கொடுத்தா பாதி போட்டியாளர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. இதற்கிடையே ஒயில்ட் கார்டு போட்டியாளர்கள் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வெளியாக இருக்குது. ஸோ எனிவே இந்த பிக் பாஸ் சீசனை ஒரே வரியில் நீங்கள் விமர்சிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.